இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம், நான் அங்கே இருந்தேன், நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் ஒருத்தருக்கு கேட்கும்போது நம்ம சொல்கிறோம்ல, நான் அங்கே இருந்தேன், இல்லை நேற்று நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக சொல்கிறது ஒரு 10 எக்ஸாம்பிளோட. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, நான் சென்னையில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? நான் சென்னையில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் சென்னை. ஐ வாஸ் இன் சென்னை. சென்னையில் இருந்தேன். ஓகே, இருந்தேன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வாஸ். நான்னா ஐ. ஓகே, சென்னை ஒரு பிளேஸு. ஸோ ஐ வாஸ் இன் சென்னை. ஓகே, இப்படி தான் சொல்லணும். நான் சென்னையில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? நானுக்கு வந்து ஐ, இருந்தேன் அப்படின்னா வாஸ். ஓகே, சென்னை பிளேஸு. ஓகே, ஐ வாஸ் இன் சென்னை. நான் மீட்டிங் ஹாலில் இருந்தேன், நான் மீட்டிங் ஹாலில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? அதே மாதிரி தான். நான்னா ஐ, மீட்டிங் ஹால்னா மீட்டிங் ஹால், இருந்தேன் அப்படின்னா வாஸ். ஓகே, ஐ வாஸ் இன் மீட்டிங் ஹால். ஓகே, ஐ வாஸ் இன் மீட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டில் தான் இருந்தேன், யாராவது ஒருத்தர் கேட்கும்போது, இல்லை நான் வீட்டில் தான் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஹோம், அது ஐ வாஸ் இன் ஹவுஸ், வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் அலுவலகத்தில் இருந்தேன்னு சொல்கிறோம்ல. ஒருத்தர் கேட்கும்போது நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஆஃபீஸ். ஓகே, நான் அலுவலகத்தில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஆஃபீஸ். ஓகே, நான் காலேஜில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் காலேஜ். நான் காலேஜில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் காலேஜ். ஓகே, நான் விமான நிலையத்தில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஏர்போர்ட். ஓகே, நான் விமான நிலையத்தில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஏர்போர்ட். ஓகே, நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ரயில்வே ஸ்டேஷன். நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் சந்தையில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் சந்தையில் இருந்தேன், நேற்று நான் கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை, எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் சந்தையில் இருந்தேன், அந்த டைமில் நான் சந்தையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் மார்க்கெட். நான் சந்தையில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் பஸ்ஸில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் பஸ். ஓகே, நான் பஸ்ஸில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் பஸ். ஓகே, நான் ஹோட்டலில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஹோட்டல். நான் ஹோட்டலில் இருந்தேன், அது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் இன் ஹோட்டல். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன்னு சொல்கிறோம்ல. ஒரு பிளேஸை வச்சு நான் சென்னையில் இருந்தேன், நான் ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது இப்படி தான் சொல்லணும். வாஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஐ வாஸ் யூஸ் பண்ணி எந்த பிளேஸில் இருக்குமோ அந்த பிளேஸ் ஆட் பண்ணிட்டு ஈஸியாக சொல்லலாம். ஓகே, ஐ வாஸ் இன் சென்னை, ஐ வாஸ் இன் எந்த இடத்துல இருக்குமோ அதை ஆட் பண்ணி ஈஸியாக சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.